தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலை கடையும் போது விஷம் வெளிவருது. இதை பார்த்து அவங்க எல்லாருமே தலைதெறிக்க ஓடுறாங்க. கண்ணீரோட இதை பார்த்துட்டு இருக்க பார்வதி, நம்ம திருமணத்தின் போது நான் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன், மரணம் வந்துச்சுன்னா அதை நான் முதல்ல ஏத்துக்குவேன்னு, அதனால நான் தான் அப்ப போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை நோக்கி பார்வதி போக அவங்கள தடுத்து நிறுத்துற சிவன், நீ என்னோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சேன்னா எனக்கு பின்னாடி வந்து உன்னோட கடமையை செய்ய, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, காப்பாற்றணும்னு நினைச்ச அப்படின்னா விவேகத்தோட செயல்படு அப்படிங்கிறாரு. ஏன்னா காலனை விட நீ பெரியவ, சக்தியோட முழு வடிவம் அப்படிங்க. பார்வதியும் மனசே இல்லாம நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், பாதுகாப்பா இருப்பேன்னு, என்னோட கனவை நிஜமாக்கிடாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்பவுமே மகா காளியோட இணைஞ்சிருக்கிறவன், அதனால பயப்படாத, நீ சக்தியோட வடிவமாச்சு, சும்ப நிசமன் அழிக்கிறப்ப உன்னோட முழு சக்தியை நீ வெளிப்படுத்தின. ஒரு பொண்ணு நினைச்சா கனவை நினைவாக்கவும் முடியும், உண்மையும் பொய்யாக்க முடியும், நீங்கிறத விட்டுடு, ஏன்னா இந்த சங்கரன் எப்பவும் உனக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை பார்க்க அந்த மலை புகை மூட்டமா இருக்கு. வெப்பத்தை தாங்க முடியாம தேவர்களும் அசுரர்களும் கரைக்கு வந்து நிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பிரம்மதேவர் வராரு. சிவன் விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாரு. வானத்துக்கும் பூமிக்குமா நிறைஞ்சு நிக்கிறவரு கடல்ல இறங்குறாரு. அவரோட உருவத்துக்கு முன்னாடி அந்த கடலே ஒரு சின்ன ஆறு மாதிரி இருக்கு. மலை நோக்கி நகர்றாரு. எல்லாரும் பிரமிப்போட பாத்துட்டு இருக்க பார்வதி கண்ணீரோட பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடி அந்த கனவே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. நாராயணன் இதை கவனிச்சிட்டு இருக்காரு. லட்சுமி இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்கவும், சிவன் அந்த விஷத்தை அருந்த போயிருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா பார்வதியை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, சிவன் இங்க கடல்ல மண்டிட்டு உட்காந்து அந்த விஷத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷம் எல்லாத்தையுமே ஒன்னா திரட்டி கைகள் எடுத்து அருந்த ஆரம்பிக்கிறாரு. நீல நிறத்துல இருக்கிற அந்த விஷத்தை அருந்ததுனால அவரோட முகமும் நீளமாக ஆரம்பிக்குது. சிவன் அதோட தாக்கத்துல இருக்கிறத பார்த்த பார்வதி, இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவங்க அதுக்கப்புறம் தன்னோட சக்தியெல்லாம் ஒண்ணு திரட்டி இப்ப காளியா மாறுறாங்க. மகாதேவான்னு காளி கூப்பிட்டதும் தான் அவங்க காளியோட உருவத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ அவங்கள பார்த்து நாராயணன் சொல்றாரு, பார்வதிக்கு மகாதேவ தான் எல்லாமே, சிவன் இருக்க நிலைமையை பார்த்து மகா காளியே அவளோட கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்க அப்படின்னா பிரபஞ்சம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. காளி சிவனை நோக்கி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா நாராயணன், ஞாபகம் இருக்கட்டும் தங்கி அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டு, நீ படிக்கிறவ கிடையாது, நீ காப்பாத்துறவ, இன்னைக்கு ஒரு அழிவு நீ தரக்கூடாது, ஆரம்பத்தை தான் தரணும். அப்பதான் காளி யோசிச்சு பாக்குறாங்க. சிவன் சொன்னார் இல்லையா, ஒரு பெண் தன்னோட குழந்தை ஈன்றெடுக்கிறப்போ ஏற்பட்ட சங்கடங்களை தாங்கிக்கணும், அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறதுக்கும் சில சங்கடங்களை எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நாராயணன் சொல்றாரு, நீ இப்ப மகாதேவரை காப்பாத்தணும், அதாவது இந்த பிரபஞ்சத்தை நீ காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதும் காளி யோசிக்கிறாங்க. அதே நேரம் சிவனுக்கு அந்த விஷயத்தோட தாக்கம் அதிகமாகிறதையும் கவனிக்கிறாங்க. உடனே காளி, நீங்க சொன்ன மாதிரியே நடக்கும் நாராயணா, இது வரைக்கும் அழிக்கக்கூடிய காளி இன்னைக்கு காப்பாத்த போறா, இதுல இருந்து எல்லாரையும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உருவத்துக்கு மாறுறாங்க. காளி மாதிரியே இருக்கிறாங்க. அவங்களோட நிறமும் நீல நிறத்துல இருக்கு. கபாலம் அணிஞ்சிருக்காங்க. 3 கண்களோட இருக்கிற அவங்கள பார்த்து நாராயணன் சொல்றாரு, மகாதேவரையே காப்பாத்தக்கூடிய இந்த மகா காளியோட வடிவம் பிரபஞ்சமே பூஜிக்க கூடியதா இருக்கும், தாராதேவின்னு அழைப்பாங்க அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடித்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.